இன்னைக்கு எபிசோட்ல முத்து வந்து ஒரே ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கான். மனோஜ்னால வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக்கிங் மேல ஷாக்கிங் ஆக போறாங்க. ரோஹிணி அவமானப்பட்டு ஓட போறாங்களா? விஜயா கடைசி வார்த்தையா வந்து என்ன சொல்ல போறாங்க? ஆனா ரியாலிட்டியா வந்து தெரியும் போது அவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்களா? வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எல்லாமே வந்து நார்மலா இருந்த மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள ஒரு சூழ்ச்சி, சந்தேகம், சண்டை இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு முத்துவோட அதிரடியான சண்டைனால என்ன நடக்க போகுது? மனோஜோட சூழ்ச்சியும் பொய்யும் ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து அம்பலமாகுது. பாசங்கிற பேரை வச்சு விஜயா கொடுக்குற பில்டப் கடைசியில மனோஜுக்கு வந்து பெரிய அவமானத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்வதியோட பர்த்டே அன்னைக்கு கூட விஜயாவுக்கு வந்து நிம்மதியே இல்லை. விஜயா வந்து பார்வதியை தனியாக ரூமுக்கு கூட்டிட்டு போய் நீ எதுக்கு அந்த சிவன் கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் உனக்கு கேக் வாங்கி கொடுக்குறாரு, பொக்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கோவமா வந்து சொல்றாங்க. என்னதான் விஜய் வந்து கோவத்தோட சொன்னாலுமே பார்வதியோட முகத்துல இருந்து ஒரு சின்ன சிரிப்பு, ஆனால் அது ஒரு இன்னசென்டான ஸ்மைலா இருக்கு. அப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பா இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு விஜயா வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. என்னதான் இவங்க வந்து இப்படி எல்லாமே சொன்னாலுமே விஜயா வந்து அதை எல்லாமே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. விஜயாவுக்கு வந்து பயம், அதே மாதிரி பொசசிவ்னஸ், இந்த மிக்ஸ் தான் சின்ன சின்ன சந்தேகம் வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அங்க மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் ஆட்டோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முத்துவோட கார் வந்த உடனே நீங்க எங்க இங்க அப்படின்னு வந்து சந்தோஷ் கேட்கறான். நான் தான் கார் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ முத்து வந்து வண்டி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். 2 நாளா எனக்கு டைம் சரியில்லை அதனால தான் அப்படின்னு வந்து சந்தோஷ் ஏதோ ஒன்று வளர்றான். அப்போ முத்து என்ன சொல்றான்னா டைம் சரியில்லைன்னா என் வண்டியில ஏறுறீங்களே அப்படின்னு வந்து கிண்டல் பண்றான். சந்தோஷ் வேற வழி இல்லாம ஏறிடுறான். கார்ல உட்கார்ந்த உடனே சந்தோஷ் வந்து மனோஜுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ மனோஜ் வந்து கோவமா வந்து திட்டுறான். நான் பண்ணது தப்பு தான் ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டுமே இதுக்கு மேல கடை பக்கமே வந்துடாத, என் பொண்டாட்டி ரொம்ப திட்டுறா அப்படின்னு வந்து மனோஜ் சொல்றான். உங்க 2 பேருக்குமே நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், இந்த விஷயத்துக்காக என்ன வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்து புலம்பிட்டு இருக்கான். இவங்க பேசுறத கேட்ட முத்து வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல போட்டு வாங்கி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்றான். மனோஜ் போனை வச்ச உடனே முத்து வந்து என்ன இருந்தாலுமே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப மனோஜ் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சந்தோஷ் பதறி போயிடுறான். கூட பிறந்தவனாச்சே எப்படி சொல்லாம இருப்பான் அப்படின்னு முத்து சொன்ன உடனே உண்மை எல்லாமே வெளியே வர போகுது. இப்போ நான் அந்த ராஜாராணியை மனோஜ் வந்து தப்பா பேசுற மாதிரி ஒரு வீடியோ வச்சு மிரட்டனால நீ அவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிற மாதிரி நடி அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவனை நார்மலா நடின்னு சொன்னா ஓவரா நடிச்சிட்டான் போல, என்னன்னு தெரியல. 3 பொம்பளைங்களுமே விளக்கு மத்தில வெளுன்னு வெளுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷ் எல்லா உண்மையுமே வந்து உளறிடுறான். அப்போ முத்து வந்து அப்படியா அப்படின்னு வந்து கேட்கறான். அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சந்தோஷ் கேட்கறான். தெரியாது, அதுதான் இப்போ நீ சொல்லிட்டு இல்லை அப்படின்னு முத்து வந்து சொல்றான். அப்போ சந்தோஷ் வந்து முத்துட்டு என்ன சொல்றான்னா மனோஜ் கிட்ட நான் சொன்னதை எதுவுமே சொல்லிடாதப்பா அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்து கெஞ்சிட்டு இருக்கான். சொல்ல மாட்டேன், ஆனா அவன் ஒரு கதை ஒன்று சொன்னா அது வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு ராஜாராணி வீடு எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே முத்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூப்பிடுறான். அப்போ அண்ணாமலை என்னடா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கறாரு. விஜயா, மனோஜ், ரோஹிணின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நேற்று மனோஜ் சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கான், அது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த பொண்ணு இப்போ நேரில் வந்து நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு முத்து வந்து பில்டப் கொடுக்குறான். அப்போ விஜயாவும் நீங்கள் தான் யாருமே நம்பல அப்படின்னு வந்து பில்டப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சந்தோஷம் வந்து நிற்கிறான். மனோஜ் கோவமா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சந்தோஷம் வந்து சொல்கிறான். உடனே கொஞ்சம் நேரத்தில் ராஜா ராணியும் வந்து நிற்கிறாங்க. மனோஜும் ரோஹிணியும் இதை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா இவ தானே வீட்டில் அன்னைக்கு சமைக்கிறேன்னு வந்தவ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரோஹிணி உடனே ஓடி வந்து விஜயோட பக்கத்தில் நின்றுட்டு இவங்க தான் வந்து பணத்தை திருடி இருக்காங்க, அதுவும் இல்லாமல் மனோஜை மிரட்டி காசு பொருள்னு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு விஜயா வந்து ஓ இது வேறையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மனோஜ் என்ன கேட்குறான்னா எதுக்கடா இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து கேட்குறான். உன்னோட வீரதீர செயல் சொல்றதுக்காக தான் அப்படின்னு முத்து சொல்றான். என்ன வந்ததுலேருந்து ஒன்றுமே புரியாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றான்னா முதல்ல இருந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன், இவங்க 2 பேர் எப்படி இங்கே வந்தாங்க, அவங்களை எப்படி கூட்டிட்டு வந்தேன்றதை முதல்ல இருந்து சொல்கிறேன் அப்படின்னு முத்து வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். முத்துவும் சந்தோஷம் ராஜாராணி வீட்டுக்கு போறாங்க. ராஜா சாப்பிட்டுட்டு இருக்கான். ராணி வந்த உடனே முத்துட்ட நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நான் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க தான் வந்திருக்கேன், எங்க அண்ணன் உங்ககிட்ட வந்து தப்பா நடந்திருக்கான், அதுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணாமா அப்படின்னு வந்து கேட்கறான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், எங்க அப்பா அம்மாக்கு வந்து தெரிய வேணாமா, நீங்க 2 பேருமே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, அவனை வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ஜெயில போடலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வேணா மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படிமா விட முடியும், உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிறான், எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல வந்து போய் சொல்ல மாட்டா அப்படின்னு முத்து சொல்றான். 2 பேருமே அங்க வரமாட்டேன் அப்படின்னு வந்து பொறுமையா வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் முத்து வந்து கோவப்பட்டு உனக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு வந்தேன்னா கூட்டிட்டு போய் கூட்டி கொண்டு வந்து விட்டுருவேன், இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்குறான். இந்த மாதிரி வந்து மிரட்டன உடனே 2 பேருமே பயந்து முத்து கூட வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரவி என்ன சொல்றான்னா அப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தான் அவன் வந்து எல்லார்கிட்டையும் அடி வாங்கினானா அப்படின்ற உண்மையை வந்து சொன்ன உடனே முத்து ஆமா அப்படின்னு வந்து சொல்றான். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. விஜயா வந்து அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவன் முழிக்கிறத பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு ரவி கேட்கறான். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மனோஜை பார்த்து நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் தப்பா எல்லாம் நடந்துக்கல, உண்மையை வர வைக்கிறக்க வேண்டியதான் இப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து இழுத்து விட்டுறான். சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் வந்து சொல்றான். நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் அப்படின்னு வந்து சந்தோஷ் சொல்றான். அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு விஜய் வந்து கேட்கறாங்க. உடனே ரோஹிணி மனோஜ் மேல எந்த தப்பும் இல்லை, இவங்க தான் வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப ராணி என்ன சொல்றான்னா அவர் தான் வந்து எங்கிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு அடி வாங்கினது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதையும் விஜயா நம்பல. அப்பதான் வந்து ராணியோட ஹஸ்பண்ட் மனோஜ் பேசின வீடியோ வந்து போட்டு காமிக்கிறான். அந்த பொண்ணுட்டு வந்து மனோஜ் தப்பா நடக்க முயற்சி பண்ணது, அதுல மனோஜ் டைரக்ட்லா வந்து ராணியை வந்து டிஸ்டர்ப் பண்றது எல்லாமே கிளியரா வந்து இருக்குது. அங்க இருக்கிற
எல்லாருமே பார்த்தது தான் உண்மை இது அப்படின்னு முத்து வந்து சொல்றான். மனோஜோட முகத்திலேயே அப்படியே வந்து கிழிச்சிடுறான் முத்து. ஃபைனலா முத்து என்ன சொல்றான்னா, இனிமே இதுதான் உன்னோட மாமியார் வீடு அப்படின்னு மனோஜோட முகத்துல அடிச்ச மாதிரி வந்து சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் அதை பார்த்து அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கான். ரோஹிணி தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஹார்ட் அப்படியே வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. விஜயா வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் இன்னும் என்னென்ன ஷாக்கிங் எல்லாம் காத்திருக்க போதோ தெரியல. மனோஜ் எகின் எப்படியாவது திரும்பி ஃபைட் பண்ணுவானா, இல்ல முத்து வந்து அப்படியே வீட்டோட ஹீரோ ஆயிடுவானா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்க மறந்துடாதீங்க. இப்படி உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்தாதான் நம்பிக்கை, நீதி, அதே மாதிரி விலை எல்லாமே நமக்கு தெரிய வரும். மனோஜ் மாதிரி தப்பு பண்ணாம நம்ம வீட்லயும் சரி லைஃப்லயும் சரி நேர்மையா இருக்கணும். இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.